ஹாய் ஆல் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். இது வந்து நம்ம சைடில் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இது அரிசி உப்புமான்னு கூட எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு, ஒரு 75 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, எதுவும் வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் ஒரு டம்ளர் சப்போஸ் நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு மீடியமாக சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் துவையல் எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இதுதான் டின்னர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.